ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டோட ஊருக்கு போகிறோம். சான் டாடியோட ஊருக்கு போகிறோம். அவ்வளோ தூரம் தருமபுரி போகிறோமான்னு தெரில. அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறோம், பொட்னேரில் இருக்குது. ஸோ கதிரை கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவோன்னு நினைக்கிறேன். இல்லை கதிரோட தம்பி தான், கதிரோட தம்பி வந்து பிக்கப் பண்ணிப்பான். அதுதான் பிளான். ஏன்னா நாங்கள் போகிற இடத்துக்கும் நம்ம ஊர் இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருமா, 30 to ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும். அதனால நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். கதிரை வந்து அவன் தம்பி பிக்கப் பண்ணிப்பான். ஏன்னா பாட்டிக்கு நாளைக்கு சாமி கும்பிட்றாங்க, அதனால தான் போகிறோம். ஸோ போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் வரணும். ஏன்னா ஆஃபீஸ் போகணும். கரெக்டாக கதிர வரமாட்டான், அவனுக்கு எக்ஸாம்னால வரமாட்டான். அப்படிதானே உருட்டு, நல்லா உருட்டு. அதாவது அவன் எப்படி சொல்றான்னா, எங்க கிட்ட இருந்து ஒரு வாரம் தப்பிக்கிறான், அதுதான் அவன் சொல்றான். உருட்டாது நின்ன இருந்தாலும் அங்க போனாலும் அவன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றோம். அந்த வீடியோவும் அந்த விளாகும் வரும், பாருங்க. போலாமா? சொல்லு, நான் பார்த்துட்டு 70% வச்சிருக்கேன். போ. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டேன், பக்கெட்டில் எடுத்து வைக்கணுமா? சரி, நாளை நைட்டு வந்துடுவோம்ல, அதான் ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்கேன். என்ன சோத்து மூட்டை தூக்கிட்டேன், ட்ரெஸ்ஸு மூட்டை தூக்கிட்டேன், எல்லா மூட்டையும் தூக்கிட்டு ஒரு மாதம் கொடுவாங்க. அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. திமிரு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் திமிரு பேச்சு. செம்மு அடுத்த செம்மு எழுதி பாராத வர. ஏன்டா இப்படி பண்ற? தள்ளி போங்க, இல்லைன்னா அவன் விட்டு இதான் சாக்குன்னு நம்ம மேல இருக்க வேரியெல்லாம் காமிச்சிருவான். கையில என்னடாது? ஓ, எனக்கு ஊருக்கு கொடுத்து விடுறதுக்கா? போகும்போது கொடுத்து விடுறது. ஐயா அப்பெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு இடத்துக்கு போனோம், அவங்க கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்தாங்க, அது இன்னும் வீட்டில் வச்சு முடிக்கல. நாங்களோட போகும்போது இந்த கதிர் அப்படின்னு சொல்லி கொடுப்பான்னு நினைச்சு வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தவங்க கொடுத்ததை கொடுக்க கூடாது, ஏன் பட்டோ? நம்ம சாப்பிட்டுக்கலாம் காரில் போகும்போது. தலைவன் வண்டி எடுத்துட்டான், இன்னைக்கு கிளம்ப வேண்டிதான். போ, பார்க் பண்ணாம நின்றுக்கிற எல்லாத்தையும் பார்க் பண்ண போ. ஓபன் பண்ணுங்க, ரெண்டு கையில இது இருக்கு. ஓ சாரி போங்க, டாரஸ்ல ஏறுங்க எல்லாம். ஆமா, ஹேண்ட்பேக் மட்டும் முன்னாடி வேணாம், இங்கே வச்சிட, தேவையில்லை. நீ வாயை மூடிட்டே வெய்ய, பிளந்து விடுவேன் உடனே. நான் கிளம்பிட்டோம். இப்போ போய் அம்மாவை கூப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். அம்மா ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிட்டு அம்மா பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். என்ன சொல்லன்? என்ன நைட்டு நல்லா தூக்க மாட்டிருக்கு, கண்ணெல்லாம் செம்மையாக ரெட்டாக இருக்கு. எப்படி தானா? ஏன்னா சிஎஸ்கே வின் ஆயிடுச்சுல. ஏன்டா கதிரு? என்னது? அப்படியே போட்டுருவேன் விளாக்ல, ஞாபக உருட்டாதீங்க. அப்படி என்ன எங்க சிஎஸ்கே இப்படிதான் தொடர்ந்து 5 மேட்ச் தோத்தாலும் தோப்போம், ஆனா பொட்டி கொடுத்து ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டேன். அப்படியே வின் பண்றதே வேண்டாம். சிஎஸ்கே என்ன நினைச்சிட்டு இருக்க? அடிக்க முடியல, கேட்ச் அடிச்சு விட்டுறது. இப்படி அடுத்து ஒரு கேட்ச் டிராப் பண்ணலாம், 1000 கேட்ச் டிராப் ஆகுது எல்லாருக்கும். சரி பாக்குறோம், அடுத்த மேட்ச் பாக்குறோம், அடுத்த மேட்ச் வின் பண்றோம். இங்க பாரு, இங்க பாரு, ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சிஎஸ்கேக்கு தான் நிற்போம். சிஎஸ்கேனா சிஎஸ்கே தான். என்னடா அப்பா நீங்க மட்டும், அப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? பொட்டி கொடுக்கலையா? அப்புறம் என்ன, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்க தோத்தாலும் கௌரவமா தோப்போம். சும்மா உருட்டாதீங்க. இந்த இளநிக்கெல்லாம் சைலன் 65 ரூபா சொன்னாங்க. சரி, பக்கத்து இளநிக்கல்ல தான் மூடி இருக்கு பாரு, அங்க போய் கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, 70 ரூபா சொல்றாங்க. டே, நாடு எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. You know one இளநி how much? Yeah, I know. How much? 70. 40. 40யா? அதெல்லாம் உங்க அப்பா காலத்துல தோலூர்ல. தோலூர்ல 40 எல்லாம் கிடையாது. குடுறா, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 70 ருபீஸுங்க ஒரு இளநி. அண்ணன் பண்ணுறதுக்குல. நீங்கள் டோரா புஜி மாதிரி அழகாக இருக்கீங்க சானு. சரி, அம்மையாவை எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறீங்க? 7 days கழிச்சு மீனாயாவை தான் பார்க்க போகிறீங்க. அம்மையாவை பார்த்து கிட்டத்தட்ட 2 weeks இருக்கும். 2 weeks கிட்ட இருக்கும். நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் தான் பார்க்கல இடையில.
இல்லை உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால அம்மா வரல, வந்து இருந்துட்டு அப்புறம் வந்துட்டாங்க. அங்கே பார்த்தியா எங்கள் அம்மா, அங்கே பார்த்தியா எங்கள் அம்மா என்னடா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு ஒன்றுமே வரல, பட்டையை போட்டுக்க வேண்டியதுடா. ஆனால் எங்கள் அம்மா இல்லை. பார்த்துக்க எங்கள் அம்மா எவ்வளோ அறிவாளின்னு. உனக்கு எப்படிம்மா இருக்கு ஃபீவரு? நீ ஓகேவா? வரியா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறியாம்மா பேசாம? முடியுமா? எல்லாரும் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கங்க. குடும்பமே கிட்டத்தட்ட என்ன சொல்றது, மெடிக்கல் குடும்பம் ஆகி போச்சு போங்க. நீ அவளை பார்த்து கேளு, அவள் உன்னை பார்த்து கேட்கட்டும். இன்னைக்கு தான் எங்கள் அம்மா பார்க்குது பாவம் மருமவனு. நல்லா இருக்காரு. நீ நல்லா இருக்கியா மோல? அப்படியே கம்முன்னு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. தொப்ப தானே சொல்ற? ஒன்று அது பேர் சிக்கன் பாக்ஸ் பட்டோ. பேசுடா, இப்ப பேசுடா. டே நீ மட்டும் தான்டா பேசுடா. அத்தை சொல்லு, அத்தைன்னு சொல்லு. அத்தை சொல்லிட்டு எனக்கு